மாநகராட்சி ஊழியர் வீடியோ வெளியிட்டு தற்கொலை. மாநகராட்சியில் கடன் தொல்லை காரணமாக கொசு ஒழிப்பு பணி ஊழியர் ஒருவர் வீடியோ வெளியிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். சென்னை மாநகராட்சி மண்டலம் 12க்கு உட்பட்ட 165வது வார்டில் கடந்த 15 வருடங்களாக மலேரியா மற்றும் கொசு தடுப்பு பணியாளராக சாமுவேல் என்பவர் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வந்தார். இவரது தந்தை பல்லாவரம் கண்டோன்மெண்ட் வாரியத்தில் பணியாற்றி வந்த நிலையில் 4 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் உயிரிழந்தார். வாரிசு அடிப்படையில் அந்த வேலை தனக்கு கிடைக்கும் என்று சாமுவேல் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்தார். ஆனால் கண்டோன்மெண்ட் நிர்வாகத்தில் உள்ள சில அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு அந்த வேலையை வேறு ஒருவருக்கு விற்றுவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான சாமுவேல் மாநகராட்சியில் வாங்கும் 20,000 ரூபாய் சம்பளத்தை வைத்துக்கொண்டு குடும்பத்தை நடத்த முடியாமல் பலரிடம் கடன் வாங்கியுள்ளார். கடன் சுமை அதிகரித்ததாலும் 15 ஆண்டுகள் உழைத்தும் மாநகராட்சியில் பணி நிரந்தரம் செய்யப்படாததாலும் விரக்தியடைந்த சாமுவேல் இன்று காலை பல்லாவரம் ரேடியல் சாலையில் உள்ள இல்லத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பாக உருக்கமான வீடியோ ஒன்றை பதிவு செய்துள்ளார். அதில் அதிக கடன் சுமையாலும் சென்னை மாநகராட்சியில் வேலை செய்யும் போது பணி நிரந்தரம் இல்லாத காரணத்தினாலும் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக கூறியுள்ளார். மேலும் அந்த வீடியோவில் தன் பிள்ளைகளையும் மனைவியையும் கடன்காரர்கள் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றும் அவர்களுக்கு அரசு நல்ல படிப்பு வசதி செய்து தர வேண்டும் என்று கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளார். சாமுவேல் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட இந்த சம்பவம் குறித்து அறிந்த பல்லாவரம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் வழக்கு பதிவு செய்து இது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எல்லோருக்கும் வணக்கம். நான் இழந்து போகிறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியவில்லை. என் கடன் பிரச்சனையினால் நிறைய கடன் சேர்த்து வச்சதுனால கடன்காரன் என்னை சூழ்ந்து கேட்கும்போது அதை செலுத்த முடியாத காரணத்தினால் நான் இறந்து போகிறேன். எனக்கு எங்கள் அப்பா அம்மா இருக்கும்போது எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான காரணம் யாரும் கிடையாது. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க, ஆனாலும் அவங்களுக்கும் செலுத்தணும் இல்லையா? இப்போ எனக்கு செலுத்துறதுக்கான காசு கொடுக்கறதுக்கும் யாரும் இல்லை. எனக்கு எங்கள் அப்பா வேலை இருந்திருந்ததுன்னா அந்த வேலையாவது நான் காப்பாற்றிட்டு கடனெல்லாம் நான் அடிச்சிருப்பேன். மேலும் மேலும் கடனால் என்னால் பொறுத்துக்க முடியல. எங்கள் அப்பா வேலை கண்ட்ரோல்மெண்ட்டில் என் வேலை இருக்குது. ஆனால் அந்த வேலை கொடுக்கறதுக்கான அவங்க அந்த பீட்டர் சாரும் சுப்பிரமணியன் சாரும் பாலகிருஷ்ணன் சாரும் அதை தடுக்கிறாங்க. எங்கள் அப்பா வேலையை காசுக்காக விற்றுருக்காங்க என்றது தயவுசெய்து அந்த வேலையை திருப்பி கொடுக்க நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். கண்ட்ரோல்மெண்ட் மேலே எனக்கு ரொம்ப கோபமாக இருக்குது. எத்தனையோ வேட்டி போய் என்னை அலைஞ்சிருக்கேன். அந்த வேலையை எனக்கு கொடுக்கல. அவங்க 2 பேரும் நீ வராதுன்றதுனால என்ன சொல்லிட்டாங்க. தயவுசெய்து எனக்கு அந்த வேலையை என் மனைவிக்கு வாங்கி கொடுங்க. ரொம்ப இதை நான் கவர்மெண்ட்டுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன். அதே மாதிரி மாநகராட்சியில் 15 வருஷமாக வேலை செஞ்சோம். பணி நிரந்தரம் கிடையாது. இந்த 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு என்னால் ரன் பண்ண முடியலை. குடும்பத்தை காக்க முடியல. இதனால் நான் அதிகமாக கடன் வாங்கிட்டேன். தயவுசெய்து என் பிள்ளைகளுக்காக அவன் மேலும் வளரணும். அந்த பிள்ளைகள்லாம் விட்டு போகிற காரணமே எனக்கு சரியான வேலை இல்லை, சரியான சம்பளம் இல்லை. இந்த கடன் பிரச்சனை, இந்த ஆட்டோக்கார் டீவு, இந்த ரெட்டிக்கான காசு எல்லோரும் சுற்றியும் நான் கடன் வாங்கிட்டேன். தயவுசெய்து இந்த கடன்காரன் வீட்டு பக்கம் வந்துடாதீங்க ப்ளீஸ். என் பிள்ளைகளை வாழ விடுங்க, என் மனைவியை வாழ விடுங்க. பிள்ளைகளுக்காக அவங்க ஒரு நிமிஷம்
நொந்து நூலாகிட்டு இருக்காங்க. கடன் பார்க்குறாங்க, வீட்டுக்கு வர ஆளை பார்க்குறாங்க, ரொம்ப வெக்ஸ் ஆகிடுறாங்க. என் பிள்ளைகள் நல்லா படிக்க விடுங்க, என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். என் பிள்ளைகளை நீங்கள் பாருங்கள், தயவுசெய்து சொல்கிறேன். என் பிள்ளைங்களை விட்டுறாதீங்க, யாராக இருந்தாலும் என் பிள்ளைகளை விட்டுறாதீங்க ப்ளீஸ். பிரேம், உனக்கு சொல்கிறேன், இந்த வீட்டாண்ட வந்து சண்டை போடாதப்பா ப்ளீஸ். இந்த வீடு அவங்களுக்கான விட்டு கொடுத்துருப்பா. நீ யாருன்னா கூப்பிட்டு வந்து அவங்கள இருக்க விடாமல் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம்ப்பா. பிரேம், உனக்கு மறுபடியும் சொல்கிறேன் பிரேம், ப்ளீஸ்ரா. அவங்கள எதுவும் தொந்தரவு பண்ணாதரா. பிள்ளைங்களுக்கு நல்லா ஒரு வழிகாட்டியாக இருக்கணும்னு நினச்சேன். பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும்னு நினச்சேன், முடியல. கடன் பிரச்சனை சுற்றி கடன். என்னால் முடியல. அதை என் பிள்ளைகளை நல்லா காப்பாற்றுங்க ப்ளீஸ். என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு படிப்பு வேணும், படிப்பு வசதி வேணும் உங்களுக்கு. அதனால் கவப்பா ப்ரைவேட்டில் சேர்த்து இப்போ கவர்மெண்ட்டில் சேர்க்குற அளவு நிலவுக்கு நான் வந்துட்டேன். இந்த கவர்மெண்ட்லேயும் கொஞ்சம் நல்லா படிப்பு சொல்லி கொடுத்தா பிள்ளைகள் நல்லா படிச்சிருவாங்க. என் பிள்ளைகளுக்கு குறைய தெரிவிக்கணும் ப்ளீஸ். அதுக்கான வேலையை சரியான வேலை வேணும். அந்த வேலை இல்லாததுனால காரணத்தினால்தான் இதனால் அநேகர் வேலைக்காக கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த வேலையில் செஞ்சு கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நிரந்தர பணி வேணும் ப்ளீஸ். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.